La 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 la. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இன்எலிஜிபிள் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ். ஸோ வந்து இன்எலிஜிபிள் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் இப்போ தமிழ்நாடு ஆயுஷ் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணாங்க இல்லையா, கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, அந்த ஆல் இண்டியா கோட்டா. ஸோ அதில் யாரெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸை சரியாக வந்து எங்களால் அப்லோட் பண்ண முடியல, ஸோ வந்து டாக்குமெண்ட் சரியாக இல்லை, ஸோ மிஸ்டேக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கிவரன்ஸ், ஸோ இதுக்கு ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டலுமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, அந்த ஆல் இண்டியா கோட்டா. ஸோ இது என்ன, யாரெல்லாம் இன்எலிஜிபிள் லிஸ்ட் கேண்டிடேட், ஸோ எல்லா கோட்டாவுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட். ஸோ இவங்க வந்து இந்த டைமிங்குமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 22 ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் அந்த இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ், ஸோ அவங்களாம் என்ன பண்ணணும், ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து சொல்லியிருக்காங்க அதில். ஸோ நீங்கள் அந்த இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு அதை வந்து ரெக்டிஃபை பண்ண மேக்ஸிமம் பாருங்கள். ஸோ வந்து டேட் அண்ட் டைமிங்குள்ளே இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங்கில் ஸோ நீங்கள் அந்த இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டில் இருந்தீங்கன்னா உங்களோட லாகின் ஐடியை க்ரியேட் பண்ணி ஸோ உங்கள் டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக வந்து அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ எங்கள் லிஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கு தனி கொடுத்துருக்காங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் வந்து ஆல் இண்டியாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதோட ரெக்டிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் எதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tnhealth.tn.gov.in என்ற வெப்சைட்லேயும், அப்படி இல்லைனா tnayushselection.org என்ற அஃபிஷியல் வெப்சைட்லையுமே இவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் அப்படின்ட்டு பார்த்தீங்க. ஸோ கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் who have applied for government quota of UG Ayush medical degree courses for the academic year 2025 2026 செக்ஷனுக்கு லிஸ்ட் ஆஃப் ineligible candidates. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து என்னைக்கு விட்டுருக்காங்கன்னா 21 ஆகஸ்ட்டில் வந்து விட்டுருக்காங்க. ஸோ வந்து ஃபார் கவர்மெண்ட் கோட்டாக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணாங்களோ ஸோ அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன், the online application, the relevant documents submitted by the candidates for the admission to the UG Ayush medical degree courses under government quota seats in government system of medical and homeopathy medical colleges and government surrendered seats in self-financing Indian Institute of Medicine and Homeopathy Medical College were carefully verified. After due to verification of all the documents, a few candidates found to be not fulfill the eligibility criteria as mentioned in the prospectus for the admission to UG Ayush medical courses in 2025. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணோம். கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் இந்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டோம். நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ்லாம் இருக்காங்க டியூ டு நாட் ஃபுல்ஃபில் த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து ஃபுல்ஃபில் ஆகாமல் சில பேர் டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்குது, ஹேஸ் டு பி ஃபுல்ஃபில்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஸ்பெக்டஸ் படி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. The Ayush medical degree courses in 2025 academic session, the list of candidates were found to be ineligible or provided with the reason. Hence, all the ineligible candidates are requested to check their details as submit the grievance. ஸோ வந்து யார் இந்த ineligible candidate லிஸ்ட்டை வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த ineligible candidate லிஸ்ட்டில் வரீங்களோ ஸோ நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸை வந்து கரெக்டாக செக் பண்ணி அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் எனி செலெக்ஷன் கமிட்டி த்ரூ ஆயுஷ் அஃபிஷியல் வெப்சைட் tnayushselection.org from 2021 to 8/2025 10 மணிலேருந்து 23/8/2025 1 மணிக்கு யூஸிங் த சேம் லாகின் credits that was used to submit their online applications. ஸோ நீங்கள் உங்கள் கீழே இருக்க இந்த ineligible candidatesல நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ வந்து இவங்க வந்து 21
ஆகஸ்ட்லேருந்து 23 ஆகஸ்ட் 1 PM வரைக்கும் இவங்க வந்து லாகின் ஐடியை வச்சு நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணலாம். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸை நீங்கள் வந்து மாறலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து தப்பாக அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஸோ உங்கள் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஸோ இதே மாதிரி தான் கவர்மெண்ட் கோட்டாக்கும் கொடுத்துருக்காங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா கொடுத்துருக்காங்க, தென் ஆல் இண்டியா கோட்டாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 கோட்டாக்கும் இந்த மாதிரி இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சில கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ண பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் டீட்டெயில்ஸ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்குரிய டீட்டெயில்ஸ். ஸோ 23 ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து 1 PMக்குள்ளே ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை கரெக்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, அந்த ஆல் இண்டியா கோட்டா 3 கோட்டாவுக்குமே இவங்க வந்து இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கோட்டாலையும் ஒரு கவர்மெண்ட் கோட்டா பார்த்திங்கன்னா 50 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து அதே மாதிரி தான் ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 22-13 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா டீட்டெயில்ஸை கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ www.tnayushselection.org இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்கள் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கரெக்டாக வந்து கொடுத்து நீங்கள் அந்த இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அதுக்குள்ளே இருக்க டீட்டெயில்ஸை கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். இல்லை அந்த டேட்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்னால் நீங்கள் இனிமேல் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. உங்கள் பேர் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் வந்து வராது. ஸோ நீங்கள் டிஎன் ஆயுஷ் செலெக்ஷனுக்கு இன்எலிஜிபிளாக ஆகிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை கரெக்டாக வந்து பாருங்கள். தினமும் போய்ட்டு வெப்சைட்டை பாருங்கள். இப்போ வந்து நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ AACCC ஆயுஷ் கவுன்சிலிங்க்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஸோ வந்து நீங்கள் வந்து தினமும் போய்ட்டு ட்வைஸ் காலையில் ஒரு டைம், மதியம் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம், ஸோ ட்வைஸு த்ரைஸு கூட நம்ம போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்து விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே நமக்கு வந்து தெரிய வரணும். ஸோ ஒவ்வொரு அப்டேட்டும் நமக்கு தெரிய வரணும் அப்படின்னா ஸோ ஒரு நாளைக்கு 2 முறையாச்சும் நம்ம வந்து அஃபிஷியல் வெப்சைட்டை நம்ம போய் பார்க்கறது மூலமாக நமக்கு சீக்கிரமாக வந்து இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வரும். நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி தான் tnayushselection.org என்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் என்ன நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் என்ன, அந்த டிஎன் ஆயுஷ் செலெக்ஷனில் என்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் வெப்சைட்டை வந்து பார்த்தால் மட்டுமே நமக்கு வந்து அது என்ன கிளாரிட்டி ஐடியா. ஸோ புதுசாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கா, ஸோ கவுன்சிலிங் எப்போ, கவுன்சிலிங் டேட்ஸ் எப்போ, ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து சீக்கிரமாக தெரியும். எந்த அளவுக்கு நமக்கு வந்து சீக்கிரமாக தெரிய வருதோ ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அப்டேட்டடாக இருக்கலாம். ஸோ சீக்கிரம் நம்மளோட ஆக்ஷன்ஸ் அதை நோக்கி இருக்கும். சப்போஸ் இப்போ வந்து இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னு ஸோ 2 days 3 days தான் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ அதுக்குள்ளே நம்மளோட டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்காக நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரமாக டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண முடியுமோ ஸோ 28 ஆகஸ்ட்டுக்குள்ளே அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்லோட் பண்ண பாருங்கள். ஸோ கரெக்டான எலிஜிபிள் கேண்டிடேட்ஸாக நீங்கள் வந்து மாறலாம். ஸோ கரெக்டான அப்லோட் பண்ணால் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா. அப்படி இல்லைன்னா tnhealth.tn.org என்ற அஃபிஷியல் வெப்சைட் ஃபோன் நம்பருக்கு இந்த ஸோ ப்ராஸ்பெக்டஸில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நம்ம என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் என்ன டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இஷ்யூஸ் எதுவுமே வராது. ஸோ உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்து இருந்துச்சுன்னா கரெக்டான டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் மேஜர் டீட்டெயில்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா maulishankar02 இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணி உங்கள் டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சித்தர்குரல் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜுமே இருக்குது. நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணி உங்களோட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், subscribe for more information.